Welcome back to Virtual Classroom Lectures. This is the series of lectures, Machine Learning. So 16 series, 4th unit பார்த்துட்ருக்கோம். Today topic is network training. Gradient descent, optimization and stochastic gradient descent and error propagation. So already we know what is gradient descent. இதை வந்து நம்ம previous unitsல பார்த்துருக்கோம். Suppose அப்படி இல்லைன்னா அதை once go through பண்ணிட்டு வாங்க. அது என்னன்றது நம்ம கொடுத்துருக்கோம். So the 4th unit la நம்ம network training la இந்த concepts லாம் பார்க்க போறோம். Gradient descent optimization, neural network training, இந்த concepts கீழ தான் இதை பார்க்க போறோம். So neural network, we know each node is a neuron. So the node is input features நம்ம நோடா வந்து assign பண்றோம். And then அதோட weights வந்துட்டு நம்ம fix பண்ணி ஒரு functions, any functions calculate பண்ணி அதோட ஒரு values கொண்டு வரும். So usually இந்த இடத்துல function அப்படிங்கிறது summations of that xi அந்த input ஓட values அதோட weights வந்து multiply பண்ண அந்த overall values summation values இருக்கிறோம். அண்ட் அதில் இருந்து ஒய்யை வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம். அப்படி தான் இது வரைக்கும் நம்ம மெஷின் லேர்னிங் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க் ட்ரைனிங்கில் 3 டாபிக் கொடுத்துருக்காங்க: gradient descent optimization, stochastic gradient descent and error propagations. ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கோம், மெஷின்ஸ்க்கு நிறைய இன்புட்ஸ், ஐ மீன் இன்புட் டேட்டா செட்ஸ் கொடுக்குறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங்லேருந்து இட் ப்ரெடிக்ட் சம் பேட்டர்ன்ஸ் ஆர் இட் ஜென்ரேட் சம் மாடல்ஸ் பேஸ்ட் ஆன் தட் நெக்ஸ்ட் வர நியூ இன்புட்ஸ் ஆர் சம் இன்புட்ஸ்க்கு வந்துட்டு அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுது வெதர் இட் மேபி த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆர் ரெக்ரெஷன்ஸ். இந்த 2 மெத்தடில் வந்துட்டு பண்ணுது. ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு வரும்பொழுது பைனரி கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆர் மல்டிபிள் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஏதோ ஒரு டேட்டா வருதுன்னா அது இந்த கைண்ட் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணுது. ஆர் எல்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ், இதோட ரிசல்ட்ஸ் இப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் போகுது. ஸோ வி நோ த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங்: இமேஜ் ரெகனைசேஷன்ஸ், வாய்ஸ் ரெகனைசேஷன் and patterns recognition and என்னது அது யூடியூப் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு தான் நம்ம மோஸ்ட்லி மெஷின் லேர்னிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் ஷுட் லேர்ன் ஃப்ரம் த டேட்டா. எஸ், ஸோ த லேர்ன் பண்ணுறது இட் கிவ்ஸ் சம் ப்ரெடிக்ஷன்ஸ். அது நம்ம அட்டெம்ப்ட் பண்ணும்பொழுது வாட்ஸ் த எக்ஸாக்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தேர் இஸ் சம் டீவியேஷன். சம்டைம்ஸ் இட் கெட்ஸ் சம் டீவியேஷன்ஸ் ஃப்ரம் த expected results to the actual results. So that deviation is error rate or cost functions or loss function அப்படின்னு பார்த்தோம். நம்ம வந்து அந்த லாஸ் ஃபங்க்ஷனை ரெடியூஸ் பண்ணி அந்த லாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது 0ன்னு வருது அப்படின்னா ஸோ த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு த ஆக்சுவல் ரிசல்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வரணும். அப்படி வர மாடல் தான் இட்ஸ் அ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், இட்ஸ் அ குட் மாடல் அப்படிங்கிறத நம்மளால் கொண்டு போக முடியும். ஸோ அந்த மாடல் அந்த ரேஞ்சை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு மாடலிங் பண்ணிவிட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸ் எவால்வேட் பண்ணணும், அதை ஆப்டிமைஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை தான் நம்ம எகைன் வந்து பார்க்க போகிறோம். இந்த சேம் கான்செப்ட்ஸ் தான். ஸோ மெஷின் லேர்னிங்கோட இந்த அட்வான்ஸ் கொஞ்சம் டீப்பாக படிக்கிறது நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது. இட்ஸ் டீப் லேர்னிங், கைண்ட் ஆஃப் டீப் லேர்னிங். ஸோ நியூரல் நெட்வொர்க் ட்ரைனிங், ஸோ இதுலேயும் பார்த்துட்டோம் டீப் லேர்னிங். ஸோ த மாடல் மெஷின் லேர்னிங் வந்து ஒரு மாடல் பேஸ் பண்ணி தான் லேர்ன் பண்ணிக்குது, அதை வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாடல் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் டீப்பாக லேர்ன் பண்ண சொல்கிறோம் மெஷினை. ஸோ அதுக்கு வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் இஸ் நியூரல் நெட்வொர்க். ஸோ இதில் வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பேக் ப்ரொபகேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் மெத்தட். அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்டிமைசர், ஒரு மாடல் லேர்ன் பண்ணிச்சு, ஒரு அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணணும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் அப் டு த லெவல் மீன்ஸ் வி ஹேவ் டு ஆப்டிமைஸ் த மாடல். ஸோ அகைன் இன்னும் கொஞ்சம் பெட்டரான மாடல், அந்த பெட்டர்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இது எப்படி வந்து அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னா அந்த நியூரல் நெட்வொர்க்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆட்ரிபியூட்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். அதோட வெயிட்ஸை வந்துட்டு, ஏன்னா வெயிட்ஸ் வந்து நம்ம தான் அசியூம் பண்ணி ஒரு இது கொண்டு போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், லாஸ் ஃபங்க்ஷனை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்படி லாஸ் ரெடியூஸ் ஆக the மாடல் வில் பி த பெட்டர் ஒன். ஸோ தட் இஸ் த ஆப்டிமைசேஷன். ஸோ என்னென்ன ஆப்டிமைசர் இருக்குது, எப்படிலாம் அதை ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் gradient descent is one of the optimizer. இது ஃபர்ஸ்ட் யூனிட் ஐ திங்க். ஸோ
ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் தெரியல நம்ம பார்த்துருக்கோம். ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது கிரேடியன்ட் டெசர்ட்னா என்ன, அது எப்படி பண்ணணுங்கிறதும் ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ தட். ஸோ ஆப்டிமைசேஷனுக்கு மோஸ்ட்லி நம்ம கிரேடியன்ட் டெசர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அண்ட் பேக் ப்ரொபகேஷன் மெத்தட்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வெயிட்ஸை கால்குலேட் பண்ணோம், அந்த வெயிட் வந்து எகெயின் அதை சேஞ்ச் பண்ணி திரும்ப நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்துருக்கோம் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனா என்ன அப்படிங்கிறது. ஸோ இது ஆல்ரெடி இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். Okay, so the gradient descent optimization. So that is a topic. So gradient அப்படிங்கிறது d of e divided by d of w. Okay, so இதில் e அப்படிங்கிறது it's error rate, w அப்படிங்கிறது weight. இப்போ நம்ம ஒரு டேட்டா செட் எடுத்துட்டோம்னா மல்டிபிள் இன்புட்ஸ் இருக்கும், x1 x2 x3 அப் டு த xn இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி இன்புட்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு வெயிட்ஸ் அசைன் பண்ணி அதுலேருந்து y கால்குலேட் பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் திஸ் ஃபார்முலா y ஈக்குவல் w1 x1 ப்ளஸ் இந்த ப்ளஸ் பயாஸ் இந்த மாதிரி வந்து இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதில் வந்து y வேல்யூஸ் நமக்கு கிடச்சிருது. ஓகே, ஒய்யோட ப்ரெடிக்ஷன் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண வேல்யூ என்ன, பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆக்சுவல் வேல்யூ அந்த ரெண்டு வேல்யூவோட டீவியேஷன்ஸை ஸ்கொயர் பண்ணுறது, தட் இஸ் மீன் ஸ்கொயர் எரர். இதையும் நம்ம பார்த்துருக்கோம் எப்படி வந்து அந்த டீவியேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது மீன் ஸ்கொயர் மெத்தட். எம்எஸ்சி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் லாஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த லாஸ் ஃபங்க்ஷன் ரெடியூஸ் பண்ணணும். இதுதான் இந்த கான்செப்ட்டு. ஸோ கிரேடியன்ட் டெசன்ட் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி சிம்பிள் ஆப்டிமைசேஷன் மெத்தட். மோஸ்ட் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வந்துட்டு இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. வெரி எஃபிஷியன்ட். எனி டைமென்ஷன்ஸ்க்கு இது ஒர்க் ஆகும், சிங்கிள் டைமென்ஷன்ஸ் ஆர் மோர் தென் சிங்கிள் டைமென்ஷன்ஸ்க்கும் இது ஒர்க் பண்ண முடியும். And then the minimum maximum values, global minimum, local minimum, global maximum, local maximum, இது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். So gradient descent optimization is a popular one. So the ட்ரைனிங் டேட்டா யூஸ் பண்ணுறோம், இதுலேயும் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம், காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறத கால்குலேட் பண்ணுறோம், மாடலோட பர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணுறோம், அதோட லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஜீரோ கொண்டு வரதுக்காக நம்ம வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணுறோம். இதுதான் ஜென்ரல் ப்ரொசீஜர்ஸ். ஸோ மெஷின் லேர்னிங் ப்ராப்ளம் ரெக்ரெஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அதுலேயே நம்ம கிரேடியன்ட் டெசன்ட் ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாடல் பெட்டர் அப்படின்னு எப்போ சொல்கிறோம்னா இந்த லாஸ் ஃபங்க்ஷன் வந்து லோ வேல்யூஸாக வரணும். இந்த லோ வேல்யூங்கிறது இட்ஸ் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா இட் வில் பி த பெட்டர் ஒன். ஸோ கிரேடியன்ட் டெசன்ட் ஆப்டிமைசேஷன் ஃபார் லீனியர் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா y ஈக்குவல் டு mx ப்ளஸ் b யூஸ் பண்ணுவோம். எம்ங்கிறது ஸ்லோப்பு, பிங்கிறது இன்டர்செப்ட். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம mb அப்படிங்கிறது என்னென்னு கொண்டிருக்கோம். ஸோ மீன் ஸ்கொயர் எரர் வேல்யூஸ், இது ஆக்சுவல் வேல்யூஸ், இது எல்லாமே வந்துட்டு எப்படி ரெக்ரெஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட்டாக கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிறோம். ஸோ த ஃபைண்டிங் த பெஸ்ட் லைன் ஃபிட், இதுதான் நம்ம இந்த மெஷின் லேர்னிங்கில் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்ருக்கோம் ரெக்ரெஷன்ஸுக்கு அது எல்லாத்தையுமே. ஸோ காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும். இதில் நல்லாவே தெரியும் டிஃப்ரெண்ட் அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூக்கும் ரியல் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லாஸ் ஃபங்க்ஷனை தான் ரெடியூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வேவ்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ என்னது அந்த இன்புட் பாயிண்ட்ஸ் அதோட வேல்யூஸை வந்துட்டு நம்ம ட்ராப் பண்ணும்பொழுது அந்த ட்ராயிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த டீவியேஷன்ஸ் அந்த லாஸ் வந்து அதில் நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூ பாருங்கள் கீழே, ஸோ இந்த வேவ் வந்து கீழே இருக்கும்போது அது மினிமம். ஸோ லோக்கல் மினிமம் அப்படிங்கிறது அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எது மினிமமாக இருக்குது அது லோக்கல் மினிமம். குளோபல் மினிமம் அப்படிங்கிறது ஓவரால் இந்த டேட்டா செட்லேயே எது வந்துட்டு மினிமமாக இருக்கோ தட் இஸ் குளோபல் மினிமம். ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க்கில் வந்துட்டு நம்ம கிரேடியன்ட் டெசன்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஐட்ரேட்டிவ் ஆப்டிமைசேஷன் அல்காரிதம். ஏன்னா ஆப்டிமைசேஷன் ஒன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பெட்டர்மெண்ட் மாடல் சொல்லிட்டு நம்ம இது பண்ண போதில் ஐட்ரேட்டிவ்லி அந்த மாடலை வந்துட்டு நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ ஃபார் த ஃபங்க்ஷன்ஸ், காஸ்ட் ஃபங்க்ஷனை மினிமைஸ் பண்ணணும். ஸோ ஐட்ரேட்டிவாக அதை பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது வி வில் கெட் த பெட்டர் வேல்யூஸ். ஸோ அந்த வேல்யூஸ் வச்சு நம்ம ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஸ்லோப் அப்படிங்கிறத கிரேடியன்ட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ எரர் ஃபங்க்ஷனை மினிமைஸ் பண்ணணும், ஒரு ஆப்டிமல் மாடலில் வந்துட்டு நம்ம கொண்டு வரணும். அதுதான் இந்த இதோட கோல். ஸோ கிரேடியன்ட் டெசன்ட்டுங்கிறதோடது அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா இட்ஸ் ஈஸி டு கம்ப்யூட்டேஷன், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸியாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் மே ட்ராப் அட் லோக்கல் மினிமம். ஒரு லோக்கலாக ஒரு பர்டிகுலர் டேட்டா செட்ஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு மினிமம் வேல்யூ வந்தோன்னா அதுலேயே நம்ம மினிமம் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஹோல் டேட்டா செட்டையும் எடுத்துகிட்டு குளோபலாக ஓவரால் டேட்டா செட்லேயே எது வந்து மினிமம் வேல்யூஸ்ன்னு பார்த்தா அதை வந்து பெஸ்ட்டு இது கொண்டு போனோம் அப்படின்னா
தான் நல்லா இருக்கும். அதுதான் அந்த லோக்கல் மினிமம் அண்ட் குளோபல் மினிமம் அப்படிங்கிறது. ஒரு சாம்பிள் டேட்டா செட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1000 டேட்டா செட்ஸ் இருக்குது, அதில் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 100 டேட்டா எடுத்து அதில் ஒரு மினிமம் வேல்யூஸ் வந்துருச்சு, ஸோ இது பெட்டர் மாடல் அப்படின்னு நான் டிசைட் பண்ணால் அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மெத்தடில். பட் அப்படி பண்ணக்கூடாது. ஓவரால் டேட்டா செட்டில் எடுத்து டோட்டலி குளோபலி எது வந்துட்டு மினிமம் வேல்யூஸ் இருக்கோ அதை எடுத்தோன்னா இட் வில் பி த பெட்டர் ஒன்னாக இருக்கும். ஸோ வெயிட்ஸை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரேடியன்ட் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். டேட்டா செட் வந்துட்டு லார்ஜாக இருக்குது அப்படின்னா அந்த மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல நமக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். Stochastic gradient descent, so it's also a type of gradient descent methods. இதில் இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, அது வந்து iterative method, இது வந்து one training example per iterations, ஒரு iterationக்கு ஒரு training examples தான் ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ global minimum value ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டோகஸ்டிக் கிரேடியன்ட் டெசன்ட் வந்துட்டு அதுவும் வந்து மாடல்ஸோட பேராமீட்டர்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக. ஐ மீன் இந்த வெயிட்ஸ் வேல்யூஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ லாஸ் ஃபங்க்ஷன்ஸும் நம்மளால் ஈஸியாக இது கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாடல் பேராமீட்டர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி அப்டேட் பண்ணுறதுனால நமக்கு வேரியன்ஸ் வந்துட்டு ஹையாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் அந்த லாஸ் ஃபங்க்ஷன்ஸும் வந்துட்டு நமக்கு வேரி ஆகும். ஸோ இந்த ஸ்டோகஸ்டிக் கிரேடியன்ட் டெசன்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, ஃப்ரீக்வெண்ட்டான நம்ம வேல்யூஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம், லெஸ் மெமரி போதும் லாஸ் ஃபங்க்ஷன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, நியூ மினிமம் வேல்யூஸ் வந்துட்டு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா வேரியன்ஸ், மாடல் பேராமீட்டர்ஸில் ஹை வேரியன்ஸ் இருக்கும். ஸோ இந்த லேர்னிங் ரேட் வந்து அப்படியே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கும். And then back propagation method. Back propagation அப்படிங்கிறது it's a process of adjusting the weights of a neural network by analyzing the error rate from the previous iterations. ஸோ ஒரு ஐட்ரேஷன்ஸ், அதாவது ஒரு லேயர் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஐட்ரேஷன்ஸ். அந்த ஐட்ரேஷன் முடியும் பொழுது வெயிட்டேஜ் வேல்யூ வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம்ல ஒவ்வொரு லேயர்லேயும் ஆர் ஒரு ஐட்ரேஷன்லேயும். அப்போ வெயிட்ஸ் வேல்யூவை அப்டேட் பண்ணும் பொழுது நம்மளோட அந்த டோட்டல் வேல்யூ ஒய் வேல்யூ சேஞ்ச் ஆகும். அப்போ டிவியேஷன்ஸ் சேஞ்ச் ஆகும், லாஸ் ஃபங்க்ஷனும் சேஞ்ச் ஆகும். நம்மளோட கேம் என்ன, லாஸ் ஃபங்க்ஷனை ரெடியூஸ் பண்ணணும். அப்போ லாஸ் ஃபங்க்ஷன் ரெடியூஸ் ஆகணும்னா ஆக்சுவல் வேல்யூ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெடிக்டட் வேல்யூவும் சிமிலராக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும், ஆர் அந்த கொஞ்சம் நியரஸ்ட் வேல்யூவாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த நியரஸ்ட் வேல்யூஸ் கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி பேக்வேர்டில் நம்ம அதை வந்துட்டு கொண்டு போகிறதும் அந்த வெயிட் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இந்த லாஸ் ஃபங்க்ஷனை மினிமைஸ் பண்ணுற அந்த கோலை அச்சீவ் பண்ணுறது தான் இந்த பேக் ப்ரொபகேஷன் மெத்தடோட மெத்தடாலஜி. ஸோ இது அதான் பை நேம் இட் செல்ஃப் அது என்ன சொல்லுதுன்னா, ஒர்க்கிங் பேக்வேர்ட் ஃப்ரம் த அவுட்புட்லேருந்து இன்புட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ஸ் இன்புட்லேருந்து அவுட்புட் கொண்டு வந்துடும், ஒரு வேல்யூ வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷன் அப்டேட் பண்ணும்பொழுது பேக்வேர்டில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அப்படி பண்ணும்பொழுது நம்மளோட அந்த எரர் ரேட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ண முடியுது, ரிலையபிளான ஒரு மாடலை வந்துட்டு ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ பேக்வேர்ட் ப்ரொபகேஷன் அப்படிங்கிறது இந்த நியூரல் நெட்வொர்க்கில் இட்ஸ் அ பெஸ்ட் மெத்தட் ஃபார் ரெடியூசிங் த லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அச்சீவிங் அவர் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த மெத்தட் அந்த உங்களுக்கு இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், இந்த டெல்டா மெத்தட் இது எல்லாமே தெரியும் ஆல்ரெடி, எப்படி பண்ணியிருக்கோங்கிறது இந்த ப்ரீவியஸ் கிரேடியன்ட் டெசன்ஸில் இருக்குது, வேணா நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட்ஸை அப்டேட் பண்ணி நம்ம வந்துட்டு காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும், இந்த சேம் மெத்தட். அவ்வளோதான் வந்து இந்த பேக் ப்ரொபகேஷன் டெக்னிக்கில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த லேயர்ஸ், இன்புட் லேயர், ஹிடன் லேயர்ஸ் அண்ட் அவுட்புட் லேயர்ஸ் ஃபார்வர்ட் டெக்னிக்லையும் போகும் அண்ட் பேக்வேர்ட்லையும் ஒர்க் ஆகும். பேக் ப்ரொபகேஷன் மெத்தட் மோஸ்ட்லி ஒர்க்ஸ் இன் த பேக்வேர்ட் மேனர் ஃப்ரம் அவுட்புட் லேயர் டு இன்புட் லேயர், அட்ஜஸ்டிங் த வேல்யூஸ் ஆஃப் வெயிட்ஸ். ஸோ அப்படி பண்ணும்போது அகைன் பேக் ப்ரொபகேஷன் ஐட்ரேட்டிவ் அல்காரிதம், ஒன்ஸ் ப்ராசஸோடு முடிஞ்சிடாது. ஒன்ஸ் நம்ம இன்புட் லேயர்லேருந்து அவுட்புட் லேயர் போகிறோம், அவுட்புட் ஒன்ஸ் ரிசல்ட் செக் பண்ணுறோம், டிவியேஷன்ஸ் எவ்வளோ வேரி ஆகிருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டேஜோட வேல்யூஸ் வெயிட்ஸை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மினிமைஸ் பண்ணி ஒரு ஃபைனலாக கொண்டு வரும், ஒரு மினிமம் வேல்யூவை, அந்த லாஸ் ஃபங்க்ஷனோட வேல்யூ மினிமமாக கொண்டு வர மாதிரி கொண்டுட்டு வரும். ஸோ இது ஐட்ரேட்டிவாக பண்ணும்போது தான் நம்மளால் அதை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஸோ வெயிட்ஸையும் பயாஸையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதை வந்துட்டு ரீச் பண்ணுறோம். ஓகே, ஸோ பேக் ப்ரொபகேஷன் மெத்தட் ஆர் பேக் ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் ரெண்டுமே சேம் தான். இது வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி இருக்குன்னா, அந்த வெயிட்ஸ் அப்டேட் பண்ணி ஈஸியாக அதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ ஃபார்வர்ட் ஃபேஸ்லையும் பண்ண முடியும், பேக்வர்ட் ஃபேஸ்லையும் பண்ண முடியும். ஃபார்வர்ட் ஃபேஸுங்கிறது இன்புட் லேயர்லேருந்து அந்த வெயிட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி வெயிட்ஸை அஸ்யூம் பண்ணி ஃபைனல் வேல்யூஸ் கொண்டு போகிறது. இப்போ நமக்கே தெரியும், நான் ஒரு 0.1 அந்த மாதிரி வெயிட்டேஜ் கொடுக்குறேன், எனக்கு டீவியேஷன்ஸ் வந்து அதிகமாக வருது அப்படின்னா நான் அந்த 0.1க்கு பதிலாக 0.56 அப்படி போகும்போது டீவியேஷன்ஸ் குறையுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் அதுக்கேற்ற மாதிரி என்னால் கொண்டு போக முடியும். இந்த மாதிரி போகிறது இட்ஸ் அ ஃபார்வர்ட் பாஸ். பேக்வர்ட் பாஸ்ங்கிறது இப்போ எனக்கு டீவியேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ
அதிகமாக இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி பேக்வேர்ட்லேருந்து நான் ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரது வந்து பேக்வேர்ட் பாஸ். பேக் ப்ரொபகேஷன் மோஸ்ட்லி பேக் பாஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ எப்படி இதை நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா மெயின் கான்செப்ட் இஸ் அப்டேட்டிங் வெயிட்ஸை வந்துட்டு அப்டேட் பண்ணுறோம். அப்போ எப்படி வந்து அந்த வெயிட்ஸ் அப்டேட் பண்ணலாம், என்ன ரூல் இருக்குது, ஏதாவது கான்செப்ட் இருக்கா, இல்லை நம்மளா ஒரு அசம்ஷனில் கொண்டு போகலாமா அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதாவது நியூவாக நீங்கள் கொடுக்க போகிற அந்த வெயிட்டேஜ் வேல்யூ வந்து ஏற்கனவே நீங்கள் அசியூம் பண்ண அந்த ஓல்டு வெயிட்டேஜ் வேல்யூ மைனஸ் லேர்னிங் ரேட் அண்ட் கிரேடியன்ட், அந்த டீவியேஷன் வேல்யூ தட் இஸ் கிரேடியன்ட் அந்த லேர்னிங் ரேட்டோட மல்டிப்ளை பண்ணி அது ஓல்டு வெயிட்டோட மைனஸ் பண்ணி நியூ வெயிட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி 0.1ன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஓல்டு வெயிட்டேஜ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த டீவியேஷன்ஸ் அந்த ஆக்சுவல் வேல்யூ வந்துட்டு உங்களோட ப்ரெடிக்ஷன் வேல்யூவோட எவ்வளோ டீவியேட் ஆகுது, ஒரு 50% டீவியேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நியூ வெயிட்டேஜ் போட்டு கொண்டு போனீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ த ஃபைனல் கன்க்ளூஷன்ஸ், ஃபோர்த் யூனிட் சிலபஸ் பார்த்துருக்கோம். நியூரல் நெட்வொர்க்ஸை எப்படி ட்ரெயின் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும்னா நம்மளோட ரிசல்ட்ஸை வந்துட்டு அச்சீவ் பண்ணலாம், நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து 3 மெத்தட்ஸ் இருக்குது. கிரேடியன்ட் டெசன்ட் ஆப்டிமைசேஷன், ஸ்டோகஸ்டிக் கிரேடியன்ட் டெசன்ட் அண்ட் எரர் பேக் ப்ரொபகேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இது எப்படி வந்து நம்ம வெயிட்ஸை அப்டேட் பண்ணி லாஸ் ஃபங்க்ஷனை மினிமைஸ் பண்ணி நம்மளுடைய அந்த ஆப்டிமைஸ்டான ஒரு மாடலை வந்துட்டு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ ப்ளீஸ் ஜாயின் அஸ் வித் வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜிமெயிலில் காண்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், இமீடியட்டான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு, இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்டென்ட் வந்து நான் அதிகமான தியரிஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் கேட்டதுனால தான். ஓகே, எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு நோட்ஸ் வேணும் அந்த மாதிரி கேட்டதுனால தான் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம் பர்பஸ்க்கு. அண்ட் லிசன் பண்ணிக்கிட்டு அந்த கான்செப்ட்ஸையும் ஓனாக நீங்கள் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.